ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, சூப்பரான ஒரு முருங்கைக்கீரை தோட்டல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளிப்பு கொடுக்குறேன். இதுக்கு நான் வந்து கடுகுலாம் போடவே இல்லை. அது கடுகு போட தேவையில்லை. காஞ்ச மிளகாயும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. அதையும் நம்ம சேர்த்துக்குவோம். எங்கள் வீட்டு கீரை நல்லா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், இனிப்பாக இருக்கும், நல்லா தித்திப்பாக இருக்கும். சில கீரைங்க வந்து கசப்புத்தன்மை ஜாஸ்தி இருக்கும். இது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக முருங்கைக்கீரைலாம் சாப்பிட்றது இரும்பு சத்து அதிகம். நல்லா வாரத்தில் ஒரு நாள் முருங்கைக்கீரை சேர்த்துக்குங்க. இது மாதிரி பொரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா இன்னும் நல்லாவே இருக்கும். வெங்காயம் லைட்டாக வதங்கினோடனே முருங்கைக்கீரை அலசி வச்சுருக்கேன், அதையும் நம்ம போட்டுக்குவோம். முருங்கைக்கீரை வந்து தண்ணி வந்து ரொம்ப இழுக்காது. அதனால் தண்ணி ரொம்ப ஜாஸ்தி ஊற்றிக்க வேணாம். ஒரு சும்மா அரை கிளாஸ் மட்டும் ஊற்றிங்க போகிறோம். அந்த அரை கிளாஸ் தண்ணி சுண்டுற அளவுக்கு வெந்தாலும் போகிறோம். அது அதிகமாக வேகவும் வேண்டியதில்லை. சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருவோம். அரை கிளாஸ் தண்ணி சுண்டுறதுக்கும் அது கீரை வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நல்லா பிரட்டி விடுவோம். அந்த உப்பு காரம்லாம் இறங்குவோம். இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சம் சின்ன சீரகம் போட்டிருக்கேன். சின்ன சீரகம் போட்டால் அந்த வாசனை அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஜீரகத்தோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து கல் உப்பு தான் போடுறேன். உப்பெல்லாம் பொரியலுக்கு பொறுத்த அளவுக்கு கம்மியாகவே போட்டுக்கோங்க. அதிகமாக போட்டால் உப்பு கரிப்பாக போயிடும். கீரை வந்து ரொம்ப ஜாஸ்தி உப்பு இழுக்காது. அதனால் மீடியமாகவே போட்டுங்க. ஒரு அரை உப்பாக போட்டுங்க போகிறோம். நல்லா தண்ணி சுண்டி வருது. கீரை வாசனையே சூப்பராக இருக்குது. தண்ணி சுத்தமாக சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காய் பூ திருகி வச்சுருக்க தேங்காய் பூவை இதில் வந்து சேர்க்க வேண்டியதான். எப்பயுமே வந்து கீரை நல்லா வெந்த பிறகு அதுக்கு இப்போ கடைசியாக தான் வந்து தேங்காய் பூ நிப்பாட்டும் போது தான் சேர்க்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் பூவை சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கிளறி விட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம நல்லா கிளறி விட்டுங்க ஃபஸ்ட்டு. தேங்காய் பூவும் கீரையும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த அதாவது முருங்கைக்கீரை தோட்டலுக்கே வந்து ஒரு காம்பினேஷன்னா புளிக்குழம்பு தான். ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. நான் வந்து மீன் குழம்பு வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கு தொட்டுக்க போகிறேன். எப்பயுமே வந்து நேற்று வச்ச மீன் குழம்புனா மறுநாள் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குது எங்கள் வீட்டில், அதுதான் சாப்பிட போகிறேன். இப்போ நான் சுட சுட சாப்பாடு போட்டு இதில் முருங்கைக்கீரையும் போட்டு கூட பிணைஞ்சு சாப்பிட்லாம், நெய் போட்டு. அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இதோட கொஞ்சம் மீன் குழம்பு போட்டு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தான் முருங்கைக்கீரை செஞ்சுருக்கேன். இதுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் செஞ்சு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் முருங்கைக்கீரையோட வாழைப்பூ போட்டு செஞ்சாலும் இன்னும் டேஸ்ட் ஜாஸ்தியாகவே இருக்கும். வாழைப்பூ இன்னும் வயிற்றுக்கு கர்ப்பப்பைக்கெல்லாமே இன்னும் நல்லது. குடல் புண்ணெல்லாம் கேட்கும் வாழைப்பூவை சாப்பிட்டிங்கன்னா. அதோட முருங்கைக்கீரை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு செஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அந்த முருங்கைக்கீரை ப்ளஸ் மீன் குழம்போடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டாட்டா, பை பாய்.